மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏம்மா என்னம்மா சாப்பாடு செய்யற? பசிக்குதுமா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வாரண்டி இருடி, நான் மிஸ்ஸுமா அது முடிஞ்சு செஞ்சுட்டு வர்றதுக்கு. உங்களுக்கு என்ன உட்காந்து டிவி பார்க்குறீங்க? கொஞ்ச நேரம் இரு. ஏமா அந்த மாதிரி நேரத்தில் பிள்ளைக்கு மேலே சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும்மா. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வந்து கூட எடுத்தனாலும் தீமண்டத்தை கூட தீமண்டத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டா. சாப்பாடு கொஞ்ச நேரம் இருங்க, இன்னொரு 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். என்னதையும் செய்வாளோ தெரியல. அடுப்படிக்கல முட்டை விட பொய்க்கிறாளா என்னன்னு தெரியல. ஊர் உலகத்தில் வயசுக்கு வந்த பிள்ளைக்கு என்னத்தனாலும் செஞ்சு சாப்பிடுன்னு துணிச்சிக்கே தான் இருப்பாங்க. இவளுக்கு சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு இப்படி நேரம் ஆகுது. இவளை என்னத்தை பலகாரம் செஞ்சு விட போறா. விட்ரா, நீ அவளும் என்ன செய்வா? ஒரு ஆள் எத்தனை வேலையை பாப்பாவான்? ஏமா நீங்களாம் சும்மா தானே இருக்க? வீடு மாட அவளுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஒரு காய் எடுத்து கொடுக்குறது, வெங்காயம் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா அவளும் சீக்கிரம் செஞ்சு கொடுப்பா. பிள்ளைக்கு இந்த மாதிரி நேரத்தில் பசிக்க விடக்கூடாதுமா, கொடுத்துக்கே இருக்கணும் நம்மளாலும். ஏழை நான் செஞ்சு தரேன் தானே சொல்றேன். உன் பொண்டாட்டி தான் ஒன்று வேணா நான் செஞ்சுக்கிறேன்றா. நான் என்ன செய்யறது? என்ன டிவி பார்த்துக்கிட்டீங்களாக்கா? அழுமணி வா வா, வாங்கம்மா வாங்க வாங்க பாட்டி. வேறண்டிடா சத்தி, என்ன செய்யற? சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, அம்மா என்ன சமையல் முடிக்கவே இல்லை, அதான் பசிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அம்மா அன்னைக்கு வந்துருந்துச்சா தண்ணி ஊத்துறனிக்கு? ஏமா வந்துருந்தீங்களா? என்னடா இப்படி கேட்குற? ஏ வென்று, நான் தான் அன்னைக்கு வந்து உட்காந்துருந்தேன் தெரியலையா? அல்ல ஓடுற அன்னைக்கு. ஏன்டா லூஸ் பையில வந்துருந்துச்சு அழுமணி அன்னைக்கு? இவனுக்கு எப்படி கண்ணு தெரியும்? மச்சனை மகன் வந்திருந்தாப்புல, மாமியார் வந்திருந்தாங்கல்ல, நம்மளெல்லாம் கண்ணு தெரியுமா அவனுக்கு? ஐயோ ஆத்தா, நான் கவனிக்கல, தெரியாம கேட்டுவிட்டேன். சரி உட்காருங்க. அவளுங்க ராணிய அவளும் சமையல் பண்ணிக்கிட்டா சமையல். அப்படியா? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி அடிச்சு சாறு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், அதையும் கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கிறது எடுத்து வந்திருக்கேன். பிள்ளை சாப்பாடு போடுங்க சாப்பிடட்டும். அப்படியா? அப்பனா இன்னைக்கு ஒரு வெட்ட வேண்டியதேன். ஆத்தா சும்மாவே குழம்பு பயங்கரமா சூப்பரா வைப்ப. அது நாட்டுக்கோழி சாருன்னு சொல்லவா வேணும்? நல்லா வைப்ப. இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். சாப்பிடுங்கடா சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன். ஏமா ஏமா தட்டு எடுத்துட்டு வாங்கம்மா, பாட்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. என்னது தட்டு எடுத்துட்டு வரவா? சாப்பாடு இன்னும் ஆல்ரெடி கொஞ்ச நேரம் இருடியே. ஏமா நீ சாப்பாடு செஞ்சு நீயே சாப்பிடு, தட்டு மட்டும் கொண்டு போ, செம்பும் தட்டும். பாட்டி கொண்டு வந்துருக்காங்க சாப்பாடு. பாட்டி கொண்டு வந்திருக்காங்களா? என்ன சொல்றா? ஒருவேளை நம்ம அம்மா வந்திருக்குமோ? என்ன சமையல் பண்ணிக்கிருக்கா? இந்த பிள்ளைக்கு மட்டும் 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சாம்பார் வைக்க சொன்னா அதை வச்சுருக்கா. இந்த மாதிரி நேரத்துல மட்டனை காட்டிலையும் நாட்டுக்கோழி கிடைச்சா வாங்கி கொடுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடுறதே பொம்பளை பிள்ளைக்கு நல்ல தெம்பு இருக்கும் தெரியுமா? எங்கம்மா நாட்டுக்கோழி கிடைக்குது? முந்தியெல்லாம் வீட்டுக்கு கோழி வளர்த்தாங்க. இப்ப எங்க யார் வீட்லையும் கோழிகள் காணாம எதையுமே. கடையில போய் வாங்காம நாட்டுக்கோழின்னு சொல்லி அந்த லக்கான் கோழியத்தையும் கொடுக்குறியா? அது என்ன ஒன்றும் நல்லாவே இல்லையே. கோழி தானே என்கிட்ட இருக்கல, வாங்கிக்கிற வேண்டியதானே. பண்ண என் பேத்திக்கு இல்லை நான் சொல்ல போறேன். இருக்கா அவங்ககிட்ட கோழி? நான் கூட எதுவும் அடகாக்க வச்சிருப்பேன்னு நினைச்சேன். எம்பிட்டு இருக்குல்ல, நிறைய அதில் வடக்குஞ்சா கிடக்கு. வந்து பிடிச்சிக்கு வந்து பிள்ளைக்கு அடிச்சு கொடுங்க. ஒரு நாள் கூட கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கொடுத்தே நல்லது. எம்பிட்டு ஒரு கோழி கிலோ கணக்கா கோழி கணக்கா? இவ வேற எம்பிட்டு கும்பிட்டுன்னுக்கிட்டு என் பேத்தி கொடுக்கறதுக்கு என்னத்தை கணக்கு பார்க்க? சும்மா வந்து வாங்கிட்டு போங்க. நீ சொன்னேன்னா நீ என்னத்தையே பாவம் 5 வத்து அதை வித்து செலவுக்கு வச்சுக்கிருவ. வெளியில வித்தேனா ஒரு கோழி எப்படி 600 ரூபாய்க்கு வித்து போடுவீங்கள? சும்மா கொடுத்துக்கிட்டியா நீ மாட்டில? ஐயா நீங்க வேற, புள்ள வயசுக்கு வந்திருக்கு, அது நம்ம பேத்தி மாதிரி தானே, அது கொடுக்காம அப்புறம் யாரை கொடுக்க போறோம்? நீங்க வேற சும்மா வாங்கிட்டு வந்து அடிச்சு கொடுங்க. கோழிலாம் நிறைய கிடக்கு. ஐயா பாட்டி இவகிட்டன்னு சொல்லிச்சா? நான் கூட அம்மா வந்திருக்கான்னு நினைச்சேன். வாங்க அலுமணி பாட்டி. வாரம் என்ன பிள்ளைக்கு சமையல் பண்ணி போடாம இருக்கு இன்னைக்கு? எப்படி நேரம் ஆகி போச்சு. இந்த மாதிரி நேரத்துல பிஸ்கட் செஞ்சு என்னத்தையும் கொடுக்கணுமா வைக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல சாப்பிட்றதையும் பிள்ளைக்கு சத்து வரும். பாரு ஏற்கனவே எலும்பா இருக்கா. அப்படி நல்லா சொல்லுங்க பாட்டி. சும்மா லேட்டா தான் தராங்க. காலை சாப்பாடு லேட்டு, மத்தியான சாப்பாடு லேட்டு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உங்களுக்கு. ஆமா உங்க பேத்தி அப்படி செஞ்சு கொடுத்தோன்னு கிளுகிளுன்னு தின்றுவா. 4 வாய் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் போதும் அப்படின்ட்டுருவா. இவளுக்கு செஞ்சு கொடுக்க என்னத்த ஆசை இருக்கு? செஞ்சு கொடுத்தா நல்லா லவ் நல்லா சாப்பிடணும். அப்பதான் ஒரு ஆசையா இருக்கும் செஞ்சு தர உங்களுக்கு. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொடு. அதுக்காண்டி செஞ்ச மொத்தமா கொடுத்து எப்படி சாப்பிடுவா? 5 வச்சு கொடு. என்னம்மா ராணி கோச்சுக்கிறாதம்மா, அன்னைக்கு விசேஷத்துக்கு வர முடியல, தண்ணி ஊத்துறன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போயிட்டோம் நானும் மகனும். ஐயா அதெல்லாம் பரவாயில்லம்மா, எனக்கு தெரியாதா? நீங்க இருந்தா வந்திருப்பீங்க இல்ல சொல்லிச்சு பத்திரிக்கை வைக்க போயிட்டீங்கன்னு சொல்லி. என் பொண்டாட்டி விட்டா வாயிலேயே வர சுடுவா. போ தட்டு எடுத்து வந்து சாப்பாடை போடு, அம்மா ஆக்கி கொண்டு வந்திருக்க எல்லாம். நீ ஆக்கின சாப்பாடை வைய ராத்திரி சாப்பிடுவோம். எதுக்கு தந்தி கேரியரு? அவளுக்கு மட்டும் கொஞ்சத்தை கொண்டு வர வேண்டியதானே? அப்படின்னு நடிப்பா பேசுவா. இதே நம்ம பிள்ளைக்கு மட்டும் கொண்டு வந்திருந்தா கொண்டு வந்தவளுக்கு சேர்த்து கொண்டிருக்காள், கை வாங்காதவளுக்கு இது நூண்டு வந்திருக்காளுவா. கொண்டு வந்து இல்லாத பேச்செல்லாம் பேசுவா. அப்படி நல்ல மாதிரி பேசுவா. இப்ப என்னமா வீட்டுல கோழி இருக்கு, பிடிச்சி அடிச்சான், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி காணாமத்து கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கு, நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, சாப்பாடு ரசம், அப்புறம் இன்னொன்று என்னமோ எடுத்து வந்தானே இந்த புட்டு, சொரா புட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். நல்லதாம்ல, அது என்ன வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல கிடைக்காது, என்னமோ வித்துட்டு இருந்தானா வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு சொரா புட்டு கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் போட்டு கூட சாப்பிட்டு. சொரா புட்டா அப்படின்னு என்ன பாட்டி? சொரா புட்டுனா மீன் தாண்டா. அதுவும் அந்த மீனை வேக வச்சு தோலை உரிச்சு புட்டு மாதிரி உதுத்து அப்படியே தாளிச்சிடுறது. மீன்ல புட்டா? நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும். அது நம்ம ஊர்ல எங்க கிடைக்குது? நம்ம ஊர்லாம் கிடைக்கல. மாமே இது வரைக்கும் போயிருந்தேன், ஊருக்கு மதுரை வரைக்கும். அங்க எங்கேயும் வித்துட்டு இருந்துச்சா, வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? பரவாயில்ல, அங்கிருந்து வாங்கிட்டு வந்துட்டானே. ஆமா அதெல்லாம் நமக்கு செஞ்சு பழக்கம் இல்லையே, உனக்கு செய்ய தெரியுமா? அதெல்லாம் எப்படி செய்யற?
அதேக்கா அந்த யூடியூப்ல பார்த்து சொன்னியா பிரேம்குமாரே, அது சொன்னதோடு நான் தான் செஞ்சா நல்லா இருந்துச்சு. அப்படியா? நான் கூட என்ன சுறா புட்டுலாம் சாப்பிட்டது இல்லை. சொல்லுவாங்க சுறாவில் புட்டு மாதிரி வைப்பாங்கண்டு, நான் கூட இன்னும் சாப்பிட்டது கிடையாது. அம்மா என்னம்மா ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கே இருக்க? பாட்டி சொல்ல சொல்ல எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. போமா தட்டு எடுத்துக்கோமா. அதானே போடி வாயை பார்த்துருக்காம தட்டு எடுத்துக்காடி, பசி வாடி வளர்த்து கிளிக்கிருக்கு. அது அம்மா சொல்ல சொல்ல அப்படியே எச்சி ஊறுது பொம்மி சொன்ன மாதிரி. நாத்தே போறேன் அப்பனு மகன் அப்படியே தீயா பரப்பிங்க. ஏம்மா எதுக்குமா இவ்வளோ எலுமிச்சம்பழம் கடை வைக்க போறீங்களா? கடை வைக்கிறதுக்கு இல்லம்மா, சாமிக்கு நேர்த்தி கடன் செய்யணும்ல, பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு முட்டை எலுமிச்சம்பழம். ஏன் சித்தி, எலுமிச்சம்பழம் விளக்குனா ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து 2 விளக்கா போடுவோம், அதுக்காக இம்புட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சா போடணும்? ஆமா சின்ன பொண்ணு, எலுமிச்சம்பழம் விளக்கு 108 விளக்கு போடணும். அது உன் கையாலே பொருத்தணும். அம்மாடி 108 விளக்கு நானே பொருத்தணுமா? எம்மா என்னங்கம்மா? ஆமா சின்ன பொண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு இப்படி அறுத்து இதெல்லாம் திருப்ப தெரியாதுன்றனால நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இதை நான் செய்யலாம், ஆனா விளக்கு ஏற்றுறது நீதான் ஏற்றணும். அப்பதான் அந்த பரிகாரம் பூர்த்தி அடையும். ஆத்தாடி ஆத்தா, இத்தனை எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அறுத்து திருப்புறதுக்குள்ள உங்கள் கையெல்லாம் ஒரு வலி ஆயிரும். இது சிட்ரஸ் பழம், கொஞ்சம் அப்படியே ஒரு கையெல்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு, சாமிக்கு செய்யறப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. முழு மனசோட செய்யணும் ஒரு பரிகாரத்தை. சித்தி நான் ஒன்றும் சொல்ல சித்தி, சொல்கிறேன். கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு, நீங்கள் 2 பேருமே செஞ்சீங்கன்னா நான் வேணா கொஞ்சம் இருக்கட்டுமா? வேணாம், நானும் சித்தியுமே எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இது பழக்கம், உனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை, சேராது, நகக்கண்ணெல்லாம் வலிக்கும். எல்லாம் ரெடி பண்ணி தாரோம், விளக்கு மட்டும் ஏற்று சரியா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு விளக்கு ஏற்றுறப்ப நம்ம பரிகாரத்தை நினைச்சு கடவுளே நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு செய்யணும் சரியா? சரிங்க சித்தி. ஏங்கம்மா மாலி வீட்டுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே? ஆமாக்கா, நாளைக்கு அங்கே வேற போகணும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வேற. அப்புறம் இந்த பிள்ளைக்கு வேற சாப்பாடு ஆக்கி போடணும். வயசுக்கு வந்துருக்கால, ஒரு பலகாரங்களா செஞ்சு கொடுக்கணும். ஒரு நாள் ஆக்கி போடணும். என்னன்னாலும் செய்யணும்ல. நீ அவளுக்கு நம்மளை விட்டு யார் இருக்கா? ஆமா, நானும் என்னம்னாலும் செய்யணும். அது என்ன செய்யலாம், காசை கொடுத்துடலாமா ஆக்கி போட்டுடலாமான்னு பார்க்குறேன், என்னன்னு தெரியல. ஏக்கா காசை கொடுக்கா, பாவம் கஷ்டப்படுறவா அவளையுமா. எல்லாம் மொத்தமாக ஆக்கி கொண்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி திங்க போகுது ஆகும். டெய்லி ஒருத்தர் கொடுப்போம், இந்த முட்டை சாப்பிடும். அது வீணாதே போக மாதிரி நான் கெட்டு போய் கீழே விட்டுருவாங்க. அது எனக்கு காசா கொடு, வேணும்னா அவார்டுக்கு வயலில் வச்சு செலவு வச்சுக்கிடுவா. அந்த பிள்ளைக்கு கேட்குற நேரம் ஆசைப்படுறத வாங்கி கொடுத்துக்குவா, செஞ்சுக்கிடுவா. நான் அனுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு செஞ்சாலும் இப்படி கொடுத்துருவேன்பா. வயசுக்கு வந்த பிள்ளையில நல்ல உள்ள பெரியமா சுற்றி வருவா. நீ காசை கொடு, அவார்டு வச்சு செலவு வச்சு கொடுத்தோம். சரி அப்புறம் என்ன, என் தான் பலகாரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பலகாரமா வச்சு சாப்பிட்டுக்கிறோம்ல, கையில் காசு கொடுத்துருவோம். ஒரு 3000 கொடுத்துமா போதுமா? போதும்க்கா, 3000 போதும். நாளை பண்ணி சடங்கு எடுங்க வைப்பா இல்லை, அப்போ செஞ்சுக்க. புஷ்பா புஷ்பா எங்க ஒருத்தரிங்கானா? சமந்தி பாட்டிங்களுக்குள்ள இருப்பாங்க, அவங்களே ஆளை காணா. யாரு? இந்த அம்மாவா? இது வேற வீட்டில் சோறு தண்ணி ஆக்காத போல. ஆனா போனா புசுப்பாண்டி ஜோடி வந்துருக்கு. என்னம்மா சரசு நல்லா இருக்கியா? என்னமோ பார்த்து 4 மாசம் ஆன மாதிரி கேட்குறீங்க. இப்போத்தே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்க, அதுக்கு போய் நல்லா இருக்கிறது. இவெல்லாம் ஒரு ஆள்றான்னு இவ்வளோ போய் கேட்டேன்பா நல்லா இருக்கியான்னு. இவ திருந்தவே மாட்டா போருக்கு. அப்புறம் என்ன அந்த பக்கம் மகளை பார்க்கவா? மகளை பார்க்காம இருக்க மாட்டீங்க போலையே. பேசாம மகளை உங்க வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. இங்க இது கட்டி கொடுத்தீங்க, கட்டி கொடுக்குறீங்க, வாரத்துக்கு 2 தடவை இங்க வந்துடுறீங்க, உங்க வீட்டுல இருக்க மாட்டேங்கிறீங்க. பேசாம மருமகளை கூட்டு போய் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. இல்லம்மா அதுக்கு இல்லம்மா, பிள்ளைக்கு வளகாப்பு வைக்கணும்ல, அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன் சம்மந்தியை பார்த்து. ஓஹோ அப்படியா? அப்படி ஒரு விசேஷம் இருக்கா? சரி நான் அதை மறந்துட்டேன். அவன் எங்கேயே கோயிலுக்கு போயிருக்கா அவங்க அக்காவோட. சரிம்மா நான் போய் புஷ்பாவை பார்க்குறேன். நீ போய் உன் மக புஷ்பாவை பார்த்தாலும் சரி, இல்லை புஷ்பா 2 போய் பார்த்தாலும் சரி, யாருக்கேனா வந்துச்சு போடி போ. இந்த ஒச்சம்மா யாருன்னு தெரியாம ஏங்கிட்டே ஓவரா வாய் பேசிட்டு போறியா? உனக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு. என் மகளுக்கு டெலிவரி ஆகுதுன்னு பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் யாரு என் மக யாருன்னு தெரியுங்க எல்லாத்துக்கும். என்ன செய்யற புஷ்பா? தூங்கிட்டு இருப்பாளோ? சரி ரூம்ல போய் பார்ப்போம். என்ன பண்றாரு இவரு? சீக்கிரமா வர சொன்னேன், தோட்டத்துல இருந்து மாத்திரை வாங்கணும்னு சொன்னேன். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு இந்த ஆளுக்கு. மாத்திரை இல்லை இப்போ போடுறதுக்கு. நான் என்ன பண்றது இப்போ? புஷ்பா ஏம்மா எப்பமா வந்த? இப்பத்தே வந்தேன். வெளியில யாரையும் காணா, அவனையும் கூப்பிட்டு பார்த்தேன், நீ என்ன சத்தமே கொடுக்கல. அதுவாம்மா யோசிச்சுட்டு இருந்தேம்மா. இவர் சீக்கிரம் வர சொன்னேன் தோட்டத்துக்கு போயிட்டு. மாத்திரை இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு, அதான் போய் வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொன்னேன். அந்த ஆளை இன்னமும் காணாம்மா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைம்மா, இப்படி இருக்காப்புல. ஏன் மாத்திரை இல்லையா? நீ எனக்கு கூட போன் போட்டுக்கலாம்ல. அது அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருந்தீங்கன்னா கூட வரையில வாங்கிட்டு வந்துருப்பில்ல. நானே எனக்கு என்னமா தெரியும் நீ வரேன்னு? நீ போன் போடவே இல்லை, வரேன்னு சொல்லிடுவோம். சரி விடு இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு பொறுத்துக்க. அதுக்கு பிறகு பார்த்துக்குருவோம். அப்புறம் வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்போம்ல, நம்ம வீட்டில் இருப்ப அப்புறம் பார்த்துக்குருவோம். என்னம்மா சொல்றீங்க? வளகாப்பு வைக்க போறோமா? ஆமாம்மா, இப்போ 7வது மாசம் பிறந்துருச்சுல, நீ வளகாப்பு வைக்கணும்ல. பிறகு அப்புறம் அண்ணன் கல்யாணம்மா? அவன் கல்யாணத்துக்கு என்ன கோயிலில் தானே முடிக்கணும்னுக்காக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டோன்னே மறுநாள் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருல அவர் சோசியக்காரு. பிறகு என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவசியத்தை வச்சுக்கிற வேண்டியதே வளகாப்ப. ஆமாம்ல, சொன்ன மாதிரி சிம்பிளா தானே வைக்க போறோம் கல்யாணம். நான் அதை மறந்தே போயிட்டேன். கோயிலுக்கு தான் போயிருக்காங்க அத்தவங்க எல்லாம் அந்த பரிகாரம் பண்றதுக்கு. சொன்னா அந்த சரசுன்ற வரப்ப. யாரு அந்த சரசா? அது துமிழ் பிடிச்சதாச்சே, ஒழுக்கமா பேசிச்சா?
அவளை பத்தி தெரிஞ்சது தானே, அவளா ஒரு ஆளா நமக்கு. அமைதியா இரு, டெலிவரி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். ஏம்மா ஆமாம்மா, டெலிவரி ஆனே முதல்ல தண்ணி கொடுத்துட்டு போகணும்மா. பார்த்துக்கலாம் விடு, நம்ம தான் ஆல்ரெடி உன் மாமியார் சொல்லி தானே வச்சிருக்கோம், அவங்க தான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்பயே உனக்கு தண்ணி கொடுத்து வச்சிருப்பாங்க, மாசமா இருக்கிறப்ப தண்ணி கொடுத்து வைக்கக்கூடாதுல்ல, அதனாலதான் பேசாம இருக்காங்க. குழந்தை வரக்கட்டும், முதல் வேலை உனக்கு வந்து தண்ணி கொடுத்து வைக்கிறதே அம்மாவுக்கு, சரியா? நீ 10 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க, வளகாப்பு முடிஞ்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் உனக்கு வேலைக்காய் வேற வந்துடுறா, கல்யாணம் முடிச்சு வந்துடுவா அவங்க அண்ணன் மண்டாட்டி, உனக்கு தேவையான சேவகம் எல்லாம் அவள் பண்ணுவாள்ல. ஆமாம்மா, ஆனா அவள வேலை செய்வாளாமா? அவங்க வீட்டுல நல்லா வசதியா வளர்ந்துட்டா, நம்ம வீட்டுல அந்த வேலையெல்லாம் பாப்பாளா இல்ல அதிகாரம் பண்ணுவாளா? அவங்க வீட்டுக்கு அவ மகாராணியா கூட இருக்கலாம், இளவரசியா கூட இருக்கலாம், மாமியா வீட்டுக்கு வந்தா வேலை செஞ்சுதானே ஆகணும். எந்த மருமகளா இருந்தாலும் உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? விட்டுருவனா? ஏமா எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நான் தண்ணி கொடுத்தன போறேன்னு சொல்றேன்ல, அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அண்ணன் கூப்பிட்டு தண்ணி கொடுத்தன போறேன்னு சொல்லுவாளோ ஒருவேளை, அப்ப என்னம்மா பண்றது? இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா, அதெல்லாம் அம்மா யோசிச்சுதான் வச்சிருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படியே கேப்பா, உங்க மகன் மட்டும் தண்ணி கொடுக்கும் போது நான் போகக்கூடாதுன்னு கேப்பா, அதுக்கு நான் பாயிண்ட் வச்சிருக்கேன்ல. என்னம்மா சொல்ல போற? என்னடி இப்படி கேட்குற கேனச்சிருக்க மாதிரி? சும்மா அவ விட்டுருவேன் நானு. நம்ம வீட்டில் யார் இருக்கோம்? நானும் உங்க அப்பனை மட்டும்தான் இருக்கோம், வேற யாருனாலும் தொந்தரவு பண்ணிட்டு ஆள் இருக்காங்களா? ஆனால் ஓ வீட்டில் அப்படியா? ஓ மாமனாரு, ஓ மாமியாரு, பத்தாதுக்கு ஒரு நாத்தனாரு, அதுக்கு முன்னாப்பில் அந்த கிளவி, அதுக்கப்புறம் சின்ன மாமனாரு, சின்ன மாமியா, அவளுக்கு ஒரு பிள்ளை, அப்புறம் அந்த சரசுன்றவர் இருக்கல்ல உன் மாமியாவோட நாத்தனா, அவ இருக்கா, அவ புருஷன் இருக்காப்புல, அவ மாமியார் இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தே, லிஸ்ட் சொல்லவே வாய் வலிக்குது. இத்தனை டிக்கெட் வீட்டில் உட்காந்துருக்கு, ஏமாக எப்படி உட்காந்து குடும்பம் நடத்த முடியும்? ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியா இருக்கும், நாங்கள் 2 பேர் தான், இதுல இருந்து பழக்கம் நடத்த முடியாதா அப்படின்னு கேட்டு விட்டுற மாட்டேன் நறுக்குன்னு. ஏம்மா சூப்பர்மா, இந்த விஷயத்த நானே யோசிக்கலம்மா. அது மட்டுமா, அவங்க மட்டுமா இருக்காங்க, 10 குறைக்கி ரோட்ல போறது வாரது எல்லாத்தையும் வீட்டுல விட்டுறாங்க. இந்த மேகாண்டு ஒருத்தி வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தா, இப்ப எங்கேயும் வேலைக்கு போயிருக்கா, திரும்ப அவ வருவா. இதுல ரோட்ல போற அனாதை அம்புடி கொண்டு வீட்டுல வச்சுக்கிறாங்க. இத்தனை டிக்கெட் நான் பார்க்க முடியுமா? சூப்பர்மா. இங்க வாருமா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு குழந்தை நின்றுருக்கு, நீ எதையும் பத்தி யோசிக்காத, நல்ல சந்தோஷமா இரு. ஏன்னா உனக்குன்னு ஒரு வாரிசு இருந்தாதான் உனக்கு மரியாதை இந்த வீட்டுல, இல்லைன்னு வச்சுக்கேன் யாரும் மதிக்க மாட்டாங்க. நமக்குன்னு கையை காத்துக்கிட்டு ஒரு பிள்ளை இருக்கணும். நீ எதை பத்தி யோசிக்காத, எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அது மட்டும் இல்ல, வாரிசு இல்லைன்னு வச்சுக்க சொத்து கொடுக்காம விட்டுருவாங்க. உனக்கு தான் குழந்தை இல்லையில, அவன் நாக்கு குழந்தை இருக்குல்ல, அவளுக்கு சொத்தை கொஞ்சம் சேர்த்து கொடு, அப்படி இப்படின்ட்டு வாங்க. அதனால சொத்துக்காகனாலும் ஒரு நம்ம வந்து ஒரு குழந்தைய பெற்று வச்சுக்கணுமா? குழந்தை இல்லாட்டினா நாங்க 2 பேரும் என்ன சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்க முடியும், நானும் என் புருஷனும்? அப்ப நாங்க தெருவில் போறதா? நாங்க வயசான காலத்து வரைக்கும் எங்களுக்குன்னு வேணாமா? ஒன்றும் சும்மா சொல்லிடுவாங்களா? நான் விட்டுருவேன். கொடுப்பாங்க சொத்தெல்லாம் பிரிச்சு, அப்படிலாம் கொடுக்காம விட்டுருவாங்களா? 10 ஏக்கர் கொடுக்குற இடத்துல ஒரு 7 ஏக்கர் கொடுப்பாங்க, 3 ஏக்கர் கட் பண்ணி விட்டுருவாங்கல்ல, அவங்க குழந்தை ஊட்டிக்காரங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஆமாம்மா, அதன் செஞ்சாலும் செய்வாங்க. இந்த குடும்பத்துலயும் பூரா தர்மகர்த்தா மாதிரி வேலை பார்க்குங்க பூரா. சரி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? சாப்பிட்டேம்மா, என் மாமியார் என்னமோ உருண்டை குழம்பு வச்சிருந்துச்சு, அதையும் சாப்பிட்டேன். அதை நெஞ்ச கசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இந்த ஆள் மாத்திரை வாங்கிட்டு வந்தா போட்டுடலாமான்னு பாக்குறேன். இந்த ஆள் ஆளை காணோம். ஷோ, நான் ஒருத்தி, நான் பேசுற ஆர்வத்துல உட்காரமா வந்து எதுக்கு வந்து கேட்க? நீங்க கையில என்னம்மா பையே? ஒண்ணும் இல்லம்மா, பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், சும்மா வர முடியாதுக்காண்டி. ஏம்மா எதுக்குமா நீ தேவையில்லாம செலவு பண்ணி கிடக்க? இங்கவே என் மாமியார் வேணுங்கிற பழத்தை வாங்கி போட்டுருக்கல, அப்புறம் எனக்கு நீ தேவையில்லாம வாங்கிட்டு கிடக்க? அவங்க வாங்கி போட்டுருப்பாங்கம்மா, என்ன இருந்தாலும் சந்தையார வீட்டுக்கு வரப்ப அது மாசமா இருக்க பிள்ளைய பார்க்கறதுக்கு சும்மா வர முடியும் வெறும் கையோட. ஆனா நீ வேற என்னம்மா, நீ வாங்கிட்டு வர பழத்தை நானா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த அவளுக்கும் சேர்த்து தானே நான் மாமியார் போட்டு கொடுக்குது, பரமுக்கும் சேர்த்து. எதுக்கு நீ தேவையில்லாம செலவு பண்ணி கிடக்க? பேசாம இரு. எப்படியும் அவளுக்கு ஜூஸ் போறதுக்கு பழம் வாங்குவாங்க, அப்ப எனக்கு வாங்கிட்டானே ஆகணும். நீலாம் வாங்கிட்டு வராத இடத்துல வரப்ப இன்னத்துக்கு நான் வாங்கிட்டு வர்றேன். நீதான் 10 நாள் அங்கே வந்து வச்சு வர கட்டிக்கிட்டு, அப்புறம் நீ குழந்தையோட வரப்ப தண்ணி கொடுத்து போக போறேன், அப்புறம் உனக்குன்னு தனியாக வாங்கிட்டு கொடுக்க போறேன், அப்புறம் இவனுக்குலாம் நான் வாங்கிட்டு கொடுத்து கிடக்க போறேன். சரிம்மா இரு, நான் அப்படியே உங்க ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ வந்து உட்காருவா, இல்லைன்னா அதுக்கு என்னன்னாலும் சொல்லுவாங்க. சும்மா இருக்க நேரம்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறா, வெட்டி செய்ய மாட்டேங்கிறா, அவன் ஆத்தா அவன் தனி பாரு ஓடி போய் உடனே ஜூஸ் போட போறாரு படிக்கணும்னு சொல்லி எனக்கு நானும் சொல்லுவாங்க. அந்த உட்காருவா. ஏமா அவங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா முடியுமா? நீ பேசாம இருமா. என் மாமியா கோயிலுக்கு போயிடுச்சு, இன்னும் வந்திருக்காது. அவ சாரசெல்லாம் ஒரு ஆளா, அவ பேச யாருமே இந்த வீட்டில் கேட்க மாட்டாங்க. கிளவி நேரம் மாத்திரையை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மாமா தோட்டத்துக்கு போயிட்டாரு, அப்புறம் என்ன பேசாம இருமா, அப்படி எடுத்து வரேன். அப்புறம் உன் சின்ன மாமனார் மாமியார் இல்லையா வீட்டுல? அது எங்க இங்க இருக்கு? மாமாவை ஆஸ்பத்திரியில வந்து பாத்துட்டு போனாங்கல்ல, அப்ப வந்த வரை அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரல. அதுக்கு வந்து பிறந்த வீடு தான் புகுந்த வீடு மாதிரி, புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி. இங்க அப்பப்பதான் வந்துட்டு போவாங்க, அவங்க ஆத்தா வீட்டே தான் இருப்பாங்க எப்பயும். பயங்கரமான ஆளாக இருப்பாவோல உன் சின்ன மாமியா, எப்படி கைக்குள்ள வச்சுருக்கா அவனை, அது மாதிரி கத்துக்கணியா அதை பார்த்து. சரிம்மா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்.